தெரியுமா? 10 மாதம் வைத்தியம் சுமக்கவில்லை. இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளை பொறுத்த என்ன வளர்த்தீங்க? அந்த நன்றி கடனை சும்மா இருக்கிறேன். சும்மா இருக்க மாட்டேன். நீ இனிமே சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ண போற? இப்போதான் போறேன். என் அண்ணனை பாக்குறேன். என் அண்ணனை பார்த்து நீ நடந்ததோ சொல்லி படவா அந்த நாட்டு விட்டே உன தோத்தல. என் பேர் சந்திரசேகரே கிடையாது. அண்ணி மறுபடியும் சொல்றேன். நீ வேலையெல்லாம் பூ ஆகத்தை காட்டிக்கோ. வைவிடு பூ ஆக்கும். எங்க தாப்புறாங்களா? வைவிடுன்னு வைவிடுன்னு பேச தயார் இல்லையா? அண்ணி நீ என் காலை பிடிச்சாலும் சரி, என் கை பிடிச்சாலும் சரி, கை விடுன கை விடுன சீக்கிரம். நீ நீ அண்ணி இல்ல பண்ணி. அம்மா இல்ல நீ சொன்னா ஏதோ சும்மா தான் விளையாடணும். சும்மா தானே விளையாடுனேன். சும்மா சும்மாவா? அங்க கை வைக்க அடவுக்கு சும்மாவா? கை விடுன பாரு பெரியப்பா சும்மா விளையாடு. கை விடுன பாருங்க மைட்டு வேற. நீங்க கோவப்படுத்த ஒரு விதத்துல நான் தான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஒரு அந்நியப்பட்ட பெற்றெடுத்த தாய்க்கு சமமானது. அப்படி இருக்கும் பொழுது இங்கிட்ட தப்பா நடந்துனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுப்பா. என்ன காரணம்? இங்க நடந்த அத்தனையுமே உங்களை சோதித்து பார்ப்பதற்கு நடத்துற நாடகம். நான் குழந்தை உன் நாடெல்லாம் எங்கிட்ட செல்லுபடி ஆகாது.
ஆமா சோதனை செய்து சொன்னீங்க, எதுக்காக என்ன சோதனை செய்யணும்? இங்க பாருங்கப்பா, வெளிநாட்டுல நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது என்று உங்க அண்ணன் என்கிட்ட ஒரு முறைக்கு பல முறை எடுத்து உரைத்திருக்கின்றார். ஆமா. அப்படி இருக்கும் தருவாய் இங்க பாருங்களேன், என் குழந்தை சின்ன வயசுல வெளிநாட்டுக்கு போனவரு வளர்ந்து வாலிபனா ஆயிட்டு இருப்பாரு. அங்க சேரக்கூடாத பசங்களா சேர்ந்து போகக்கூடாத இடமெல்லாம் போய் தப்பான பெண்களிடம் தீய பழக்க வழக்கத்தை நீ கத்துக்கொண்டிருந்தா என் கொடுனாரு உங்களுக்கு திருத்தி விடுற தப்பன். அப்படின்னா பெற்றெடுத்து தாயா எல்லாமே தாயா நினைச்சு உன்னிய பிள்ளையா நினைச்சு நம்மகிட்ட சோதனை செஞ்சு பார்த்தப்பா. நீ அதை புரிஞ்சுக்காம ஒரு அம்மா கூட பார்க்காம என்ன அண்ணி அண்ணி அயல் நாட்டுல இந்த மாதிரி விஷயம் நடத்தலாம் உண்மைதான். தெரிஞ்சிருந்து எனக்கு எதுக்கு அனுப்புனீங்க? என் மீது வச்சு நம்பிக்கை. அண்ணி அப்படி ஒரு வேலை தவறான பாதி போயிட்டா இவ்வளவு காலமா வளர்த்த உங்களோட அண்ணி என்னை 10 மாதம் என் மீது இவ்வளவு அன்பு பொண்ணு பாத்துக்க மாட்டாங்க, ஏன் சோதனை செய்து காட்ட மாட்டாங்க. அண்ணி என் மீது இவ்வளவு பாசம் சோதனை செய்து அண்ணி நான் உங்களுக்கு ரொம்ப தவறா நினைச்சதேன். இத பாருப்பா, அந்த மாதா புனித்துல கூத்தாண்டவர் புனித்துல மேல் மலை ஒரு அங்காள பரமேஸ்வரர் புனித்துல எந்த ஒரு குறையில்லாம தாயும் பெற்று நீண்ட செல்வ பெற்று வீடு கட்டி குடும்பம் போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்வியப்பா. ஆனா ஒண்ணு, நீங்க நடந்த விஷயத்த ஒரு பொழுதும் ஒண்ணு கட்ட சொல்ல மாட்டீங்க. எனக்கு கரெக்ட், நீங்க சத்தியம் தெரியும் இல்ல சொல்ல மாட்டேன். தடுமாற்றமா பேசுங்க. உங்க பேச்சுல சுத்தம் கிடையாது, உங்க பேச்சுல உண்மை கிடையாது. நான் நம்பவே நீ தப்பி தவறி மண்ணக்கட சொன்னு வச்சுக்கேன். ஐயோ பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க அண்ணி. நீங்க செய்து சோதனை செய்தீங்க, நான் யாருன்னு சொல்ல போறேன். இருந்தாலும் என் மீதே நம்பிக்கைன்னு சொல்லும் போது சத்தி செய்தான் ஆகணும். அன்னைக்கு நடந்த விஷயத்தை சத்தியமா சொல்ற நீ, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நீ இது சத்தியம்.